1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்கள வந்துட்டு டோட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஏஜ். அதனால் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்குங்க. அவங்கள வந்து பிடிச்சி தூங்க வைக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு எங்கே தெரியுது. யாராவது சொன்னாங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிச் முட்டை தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அன்றைக்கி அப்போ தான் 11 மணி போல் மேடம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கேருந்தோ ரவுஸ் போட்டாங்கன்னே தெரியல. இந்த குருவிங்களாம் வந்து நல்லா கத்தி புள்ளைய எழுப்பிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப்டர்நூன் நேப் கட்டு. அன்றைக்கி மதியம் வந்துட்டு கம்பு தோசை மாவு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை எடுத்து ஊற வச்சுட்டேன். நைட்டு வந்துட்டு பிடிச்சிக்கும், அதனால் தோசை ஊற்றிக்கலான்ட்டு. இதெல்லாம் சரி தான். என் மேலே இருக்க எந்த நம்பிக்கையில் வந்துட்டு இட்லி தோசைக்கு மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் பிளாக் ரைஸில். இது வரைக்கும் மாவாட்டி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது எனக்கு. கிரைண்டரு, மிக்ஸி எப்போவுமே அத்தை தான் மாவாட்டி கொடுப்பாங்களா. நான் வந்து இந்தட்டு நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். ஆக்சுவலாக புளிச்சு வந்துருந்துச்சு. ஆனால் வேகவே இல்லை. தோசையும் வேகலை, இட்லியும் வேகலை. அது என்னடா பிரச்சனைனே தெரியாமல் அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு மாவு வந்து ஆட்டி கொடுத்ததுலேயே மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிட்டேன். அது வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதனால் இனிமேல் வந்துட்டு நீ மாவு ஆட்டுறதையும் வந்து கற்றுக்கணும். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.